வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் 2025 முதல் 26 வரை ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வெளியிட்டார். இது பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதையும் நடுத்தர வர்க்கத்தினரின் செலவு சக்தியை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்ட குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. முக்கிய சிறப்பம்சங்கள் வருமான வரி விலக்கு வரம்பை 12 லட்சம் ரூபாயாக உயர்த்துவது, வீட்டு நுகர்வு மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும். கூடுதலாக சுமார் 1.7 கோடி விவசாயிகள் பயனடையும் வகையில் 100 மாவட்டங்களை இலக்காக கொண்ட பிரதம மந்திரி தந்தானிய கிருஷி யோஜனா போன்ற முயற்சிகளுடன் விவசாயத்துறைக்கு அதிகரித்த ஆதரவை பட்ஜெட் முன்மொழிகிறது. தமிழ்நாட்டில் பட்ஜெட்டுக்கு கலவையான எதிர்வினைகள் வந்துள்ளன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்ஜெட் ஒரு சார்புடையது என்று விமர்சித்தார். இது மாநிலத்தின் தேவைகளை முற்றிலுமாக புறக்கணித்து அதன் மக்களின் எதிர்பார்ப்புகளை காட்டிக் கொடுத்ததாக கூறினார். இதேபோல் தமிழ்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பட்ஜெட்டை பீகார் பட்ஜெட் என்று முத்திரை குத்தியது. மாநிலத்திற்கான சிறப்பு திட்டங்கள் இல்லாதது குறித்து ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. மறுபுறம் பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை பட்ஜெட்டை பாராட்டி பிரதமர் நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கான ஒரு தொலைநோக்கு படி என்று விவரித்தார். பட்ஜெட் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். தனியார் துறை சார்ந்த ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் புதுமை முயற்சியை செயல்படுத்த 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுமை மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதிலும் பட்ஜெட் கவனம் செலுத்துகிறது. மேலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்களை வளர்க்கும் வகையில் கள் மற்றும் களில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கு 10,000 பெல்லோஷிப்களை வழங்குவதை PM ரிசர்ச் பெல்லோஷிப் நோக்கமாக கொண்டுள்ளது. முடிவில் 2025 முதல் 26 வரை மத்திய பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை இலக்காக கொண்ட பல நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தினாலும் அது பல்வேறு பதில்களை குறிப்பாக தமிழ்நாட்டில் வெளிப்படுத்தியுள்ளது. மாநில தலைமை உணரப்பட்ட புறக்கணிப்பு குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. மற்றவர்கள் பட்ஜெட்டை நிதி அதிகாரமளித்தல் மற்றும் பொருளாதார மீள்தன்மைக்கான ஒரு முற்போக்கான படியாக கருதுகின்றனர். நாடு முன்னேறும்போது இந்த பட்ஜெட் ஏற்பாடுகளின் உண்மையான தாக்கம் வரும் மாதங்களில் தெளிவாக தெரியும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.